நீங்க புதிய ஏற்பாட்டை படிச்சா இயேசுவை விவரிக்க மக்கள் பயன்படுத்தும் பொதுவான தலைப்பு கிறிஸ்து என்பதை நீங்க கவனிப்பீங்க, அதாவது மேசியா. ஆனா ஆச்சரியப்படுற விதமா இயேசு தன்னை விவரிக்க அந்த வார்த்தைய ஒரு வாட்டி கூட பயன்படுத்தல. மாறாக அவர் தன்னை மனுஷகுமாரன்னு அழைச்சாரு. மனுஷகுமாரனா அப்படின்னா என்ன? இந்த சொல் பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகத்துல ஒரு முக்கியமான அத்தியாயத்திலிருந்து வருது. தானியேல் ஒரு இஸ்ரவேலிய போர் கைதியா இருந்தான். அவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்துல வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அவனுடைய வீட்டை அழிச்ச பெருமை நிறைஞ்ச கொடூரமான ராஜாவுக்காக வேலை செய்தான். அது பயங்கரமா தெரியுது. அவன் பாபிலோனில் வாழ்ந்து வேலை செய்து கொண்டிருந்த போது தானியேல் இந்த வினோதமான தீர்க்க தரிசன கனவு கண்டான். நீங்க அதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? நான் தயார். இருண்ட கடலிலிருந்து 4 மிருகங்கள் ஊர்ந்து செல்வதை தானியேல் கண்டார். கலப்பின அசுரன் போன்ற விலங்குகள், ஒவ்வொன்றும் முன்பை விட பயங்கரமானவை. 4வது மிருகம் ரொம்ப விகாரமானது. அதை ஒப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. மேலும் அது பயங்கர கொடூரமானது. மரணத்தையும் அழிவையும் கட்டவிழ்த்து விடுகிறது. என்னதான் இது? சரி, இந்த மிருகங்கள் வன்முறை, பெருமை மிக்க ராஜாக்கள், அப்புறம் அவர்களுடைய ராஜ்யங்களை அடையாளப்படுத்துதுன்னு அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஓ, தானியேல் அடிமைப்படுத்தப்பட்ட ராஜ்யத்தை போல. ஆமா, இந்த உயிரினங்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல தோணலாம். ஆனா இந்த காரியங்கள் ஒரு முக்கியமான வேதாகம கருப்பொருளை உருவாக்குகின்றன. என்னன்னா, மனுஷர்கள் இந்த குறிப்பிடத்தக்க உயிரினங்கள் போலவே பெரிய நன்மை மற்றும் பயங்கரமான தீமைகளை செய்யும் திறன் கொண்டவங்க. நாம எப்படி மிருகம் போல நடந்து கொள்ள முடியும்? சரி, வேதாகமத்தின் முதல் பக்கத்தை பாருங்க. தேவன் மண்ணில் இருந்து வயல் விலங்குகளையும் மனிதர்களையும் ஒன்றாக படைக்கிறாரு. ஆனா அப்புறம் மனிதர்கள் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய சாயலாக இருக்கும்படியான ராஜ மேன்மையை பெறுறாங்க. அப்படின்னா மனுஷங்க மிருகங்களை போன்றவர்கள், ஆனா இன்னும் மென்மையானவர்களாக இருக்க அழைக்கப்படுறாங்க. ஆமா, அவங்க பூமியில தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கணும். ராஜாக்கள் மற்றும் ராணிகளைப் போல அவருடைய சார்பாக ஆட்சி செய்யணும். ஆனா தொடர்ந்து படிங்க. மனிதர்கள் தேவனுடன் பங்காளிகளாக இருப்பதை விட மேலாக இருக்க முடியும்னு சொல்லும் ஒரு மிருகத்தால ஏமாத்தப்படுறாங்க. அதாவது அவங்க தங்கள் சொந்த விதிமுறைகளால உலகத்தை ஆள முடியும்னு நினைச்சாங்க. அது அவங்களுக்கு நல்லதா தெரிந்தது. ஆனா இது ஒரு பேரழிவாக இருக்கும்னு தேவன் அறிந்திருந்தாரு. அதனால அவர் மனிதர்களை மிருகங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு துரத்தி விட்டாரு. அவங்க தேவனோடு இருந்த உறவை இழக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் மிருகத்திற்கு அடிப்பணியாத ஒரு மனுஷன் பிறப்பாருன்னு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதற்கு பதிலாக அவர் மிருகத்தால் தாக்கப்படும் போது அதை தாக்கி வெல்லுவாரு. சரி, அப்படின்னா வேதாகமத்தின் மீதமுள்ள பகுதியில அந்த மனுஷனுக்காக நாம காத்திருக்கிறோம். ஆனா அதுக்கு பதிலாக சம்பவத்திற்கு பின் சம்பவம் மனுஷங்க மிருகங்களை போல செயல்படுவதை பார்க்கிறோம். ஆமா, அடுத்ததாக வரும் காயினின் சம்பவத்தை போலதான். காயின் தன் சகோதரர் ஆபேல் மீது பொறாமை மற்றும் கோபம் கொண்டிருந்தான். பாவம் என்று அழைக்கப்படும் மிருகத்தனமான தூண்டுதலை அவன் எதிர்கொள்கிறான்னு தேவன் காயினை எச்சரிக்கிறார். இது மனிதர்களை விழுங்கும் ஒரு இருண்ட மர்மமான தீமையாகும். ஆனா காயின் விரும்பினா இந்த மிருகத்தை போன்ற உணர்வை ஆள முடியும்னு தேவன் சொல்றாரு. ஆனா அவன் இந்த மிருகத்தை போன்ற உணர்வை ஆளவில்லை. அவன் தன் ஆசையால் விழுங்கப்படுகிறான். அவன் மிருகமாகிறான். இதுக்கு அப்புறம் காயினுடைய பிள்ளைகள் தங்கள் மிருகம் போன்ற வன்முறையை பரப்பினாங்க. மேலும் அது மிருகத்தனமான பெருமைக்காக அறியப்பட்ட ஒரு முழு நகரத்தின் உருவாக்குதலுக்கு வழிவகுக்குது. அதுதான் பாபிலோன் நகரம். பாபிலோன். வேகமாக முன்னோக்கி பார்த்தா இங்கதான் தானியேல் அடிமைப்படுத்தப்படுறான். இந்த வினோதமான கனவையும் காண்கிறான். சரி, இப்ப தானியேலுடைய கனவுல அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவன் தேவனுடைய சிங்காசனத்தின் அறைய பாக்குறான். அங்க தேவன் இந்த அழிவின் மிருகத்தை நியாயம் தீர்த்தாரு. பிரமாதம். அப்புறம் தானியேல் ஒன்றுக்கு அதிகமாக தெய்வீக சிங்காசனங்கள் இருப்பதை பாக்குறான். ஓ சரி, மனித குலம் விட்டு சென்ற சிங்காசனம். ஆமா, மிருகத்தை வென்று தேவனோடு இணைந்து ஆட்சி செய்யக்கூடிய மனுஷன் இதுவரை எழும்பல. தானியேல் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுற ஒரு உருவத்தை பாக்குறான். அதாவது ஒரு மனுஷன். அவர் தேவனின் முன்னிலையில் மேகத்தின் மீது சவாரி செய்யறாரு. அப்புறம் உலகத்தை ஆள தெய்வீக சிங்காசனத்துல அமர்ந்தாரு. அப்போ கூட்டு பங்காண்மை புதுப்பிக்கப்பட்டுச்சு. ஆமா, மேலும் எல்லா மனித இனமும் தேவனுடன் சேர்ந்து இந்த மனுஷகுமாரனை ஆராதித்து சேவிக்கிறாங்க. ஓ, ஆராதனை. அப்போ இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் தேவ மனிதர் போன்றவர். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக நாசரேத்தின் இயேசு பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் பூமிக்கு வந்து மனுஷகுமாரன் என்ற இந்த பட்டத்தை தனக்காக ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதை இப்போ நீங்க பார்க்கலாம். மிருகத்தை எதிர்கொள்கிற வேலையில ஈடுபட்டுள்ள உண்மையான மனிதர் அவர் தான்னு சொல்லிக் கொண்டாரு. மிருகத்துடைய நிபந்தனைகளால அதிகாரத்தை கைப்பற்ற சோதிக்கப்பட்டாரு. ஆனா அவருக்கு முன் இருந்த மற்ற மனுஷர்களைப் போல இல்லாம இயேசு அந்த சோதனையை மேற்கொண்டாரு.
அப்புறம் அவர் இந்த மிருகத்தை மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிச்சாரு. மேலும் மிருகத்தால ஆளப்படுவதற்கு பதிலா அதை எப்படி ஆள வேண்டும்னு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சரி, மிருகத்தை எப்படி ஆளுவது? இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து அதை செஞ்சாரு. என்னது? மரிப்பதின் மூலம் மிருகத்தை ஆள்வதா? ஆமா, இயேசு ஒரு மக்கள் நீதிமன்றத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் மரிக்கப் போகும் நேரம் இது. ஆமா, ஒரு கண்ணோட்டத்துல சிலுவை மிருகத்தனமான சித்திரவதையின் அடையாளம் போல தெரியுது. ஆனா இயேசு அதை தனது சிங்காசனமாக கருதினாரு. இந்த சிங்காசனத்துல நம்முடைய தீமையான ஆழ் மனசு மோசமானதை செய்யும்படி அனுமதித்து அம்பலப்படுத்தினார். அப்புறம் அவர் தன்னுடைய தெய்வீக வாழ்க்கையினாலும் அன்பினாலும் அதை ஜெயிச்சாரு. இயேசுவுடைய மரணம்தான் அவருடைய மேன்மை. ஆக மிருகத்தை ஜெயித்த முதல் மனுஷன் இயேசுவே. அதன் விளைவாக உலகை ஆள தேவனுடன் அவர் கூட்டு சேர முடியும். அதனால இப்போ இயேசு ஒரு புதிய மனித குலத்தை வரவழைக்கிறார். அதே முரண்பாடான வழியில மிருகத்தை வெல்ல முடியும். மரிப்பதின் மூலம் மிருகத்தை ஆளுவது. அதாவது இயேசுவின் வாழ்க்கையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையாகவும் வல்லமையாகவும் மாற முடியும் என்பதை அறிந்து கொண்டால் நாம் அவருடன் சேர்ந்து உலகத்தை அவரின் வழியில ஆட்சி செய்ய முடியும். எப்படி என்றால் சேவை செய்து தாழ்மையோடு தன்னையே தரும் அன்போடு ஆட்சி செய்ய முடியும்.